started with journaling and I could see the improvement in myself. And over a decluttered mind, or calmness, or a peacefulness, I never had that before. Before I used to keep thinking, oh, idu pannu, oh, adu pannu, or anxiety vandrum enakku. I start sweating, I start shivering. But once you write it down, you know what it is, you know what the demons you have to face. என்னங்க சொல்றாரு இவரு? சி அப்படின்னாலே வந்து எவ்வளோ ஒரு ஆழ்ந்த அமைதியான ஒரு கடல். அங்க போய் இவருக்கு வந்து தாட்ஸ் ரொம்ப இதுவாகுன்றாரு. அந்த காம் கடல்லனா அந்த ரஃப் வேவ்ஸ் கூட இருக்கு. இந்த காம் கடல்லனா அது சுனாமி கூட இருக்கு. But we have to agree with him. But நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி தான். ஏதாவது one particular incident which have turned your ideas அப்படின்னா நீங்க எதை சொல்றீங்க? ஸோ சேல் பண்ணும்போது வாட் ஐ நோட்டிஸ்ட் இஸ் நீங்கள் நிறைய ஃபிஷர்மென்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? லைக் நம்ம நிறைய வாட்டி மீன் வாங்க போயிருக்கோம். விசி இந்த பீச் கூட இருக்கும், நிறைய பேர் மீன் பிடிச்சிருப்பாங்க. ஸோ தட் டைம் விசி ஓகே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது கடலில் போகணும், இப்படி பண்ணணும். பட் திங் இஸ் தீஸ் ஃபிஷர்மென் without any radar, without any GPS, they go so far into deep seas also. இப்போ நாங்கள் பெரிய ஷிப்பில் போகிறோம், அதில் ஒரு எக்யூப்மெண்ட் இப்போ ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுது, ரேடார் ஒர்க் ஆகுதுன்னா we get so panicked. So but those fishermen ஒன்றுமே தெரியாமல் they just see like okay அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும், they know the sea so well. இப்போ நீங்கள் ரோட்டில் போகும்போது நீங்கள் ஒரு டீ கடைக்காரங்கிட்ட நின்று கேட்டுக்கலாம், ஸோ எந்த பக்கம் போகணும், அந்த பக்கம் போகணும். இல்லை நீங்கள் கூகுள் மேப்ஸை கூட பார்த்துக்கலாம். Out at sea you have absolutely nothing. ஸோ ஒரு வாட்டி ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட பேசினேன், நீங்கள் எப்படி சார் இப்படி போகிறீங்க, லைக் ஹவு டு யூ நோ வேர் டு கோ, ஹவு டு யூ நோ ஹவு டு விச் ஸ்பாட் யூ ஹேவ் ஃபிஷஸ் அப்படின்ட்டு. அவருக்கு என்ன சொன்னாருன்னா ஒரு புஸ்தகம் காமிச்சார். இன் தட் புக் ஹி ஹேட் ரிட்டன் எவ்ரி மந்த்துக்கு, ஏன்னா ஃபிஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரேட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஜான்வரி இந்த ஃபிஷ் கிடைக்குதுன்னா அதே இடத்துல நீங்கள் மாஸ்டர் போனீங்கன்னா ஒரு ஃபிஷ் கூட இருக்காது. ஸோ இந்த புக் டே ரைட் இந்த டைரக்ஷனில் இவ்வளோ நேரத்துக்கு போனால் இந்த ஒரு ஸ்பாட் வரும், அந்த ஸ்பாட்டில் நீங்கள் ஃபிஷ் பண்ணணும், எந்த மாதத்துக்கு போகணும், எந்த டேட்டுக்கு போகணும். ஸோ ஜர்னலிங் you don't have to be highly educated, you don't have to have great words and all. Like our book la pathina our Tamil irundharu research la per vandu there will be like some diagrams, right arrow left arrow again quote it is be just simple diagrams, but basically that is good enough for him, it's working for him. ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் வந்து ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ் வருஷம் ஆஸ்திரேலியால இருந்து சென்னை வந்து போகுது. இந்த மாதிரி வர உயிரினங்களுக்கெல்லாம் யார் வந்து ஜர்னல் கொடுத்துருப்பாங்க? அவங்களுக்கு வந்து மைண்ட் ஜர்னல், அவங்க நம்ம மைண்ட்ல அவங்க நல்லா இருக்கு. எக்ஸாக்ட்லி. They are like 5 senses, we have another 6 sense and the 6th sense for us is not to help us, just to confuse us. இது பண்ணா ஓ இது பண்ணா தப்பு, ஓ இல்லை இது பண்ணா தப்பா, ஓ இது பண்ணா கரெக்டாக இருக்கும். It only confuses us. ஆறறிவு நமக்கு இல்லைன்னா you will be as good as a tortoise and you will know our way. True. பட் அறிவெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு அறிவு, அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் தான். ஸோ ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் நேச்சுரலாக ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்க்கு வர்றதுங்கிறதே ஒரு பயங்கரமான ப்ராசஸ். இனி வர ஜெனரேஷன் அந்த ஜேர்னிக்கு போவாங்களான்றதே டவுட் தான். இப்போ ஜேர்னல் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் ஞாபகம் இருக்குது. ஃபுட் ஜேர்னல் நீங்கள் அது என்னைக்காவது செஞ்சுருக்கீங்களான்னு தெரியல. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு போயிட்டு இல்லை டெய்லி இந்த மாதிரி லீவு போய் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி அங்கே ஃபுட் என்ன சாப்பிட்டீங்க, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல், இன்றைக்கி என்ன சாப்பிட்டது, எப்படி இருந்தது, எது உங்களுக்கு பிடிச்சது, அந்த மாதிரி எழுதுறது வந்து நான் ஒரு பீரியடில் வச்சுருந்தேன். ஃபுட்டு மட்டும் நான் எல்லாமே எழுதுவேன், ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட் அப்படின்றதுக்கு ஒரு காலம் வச்சு எழுதுவேன். யூ ஒன்ட் பிலீவ், ஐ ஸ்டேட் அட் காலேஜ் அட் 7. எங்களுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேமிலி தோசை. ஓகே. ஃபேமிலி தோசை சாம்பார் வடை, வி காட் இட்லி, சம்டைம்ஸ் பொங்கல், ஒரு ஸ்வீட் ஒன்று வரும், இதுக்கு வடகரி இருக்கும், ஒரு 4 types ஆஃப் சட்னி அண்ட் ஃபுல் பவுல் ஆஃப் சாம்பார். இது எல்லாத்துக்கும் மேலே நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஆம்லெட் வரும், வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு பனானா வரும். இவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு I always feel like I need to go to sleep now. ஆனால் அவங்க காலேஜோட ரூல்ஸ் என்னன்னாக்கா அவங்க காலேஜ்க்கு வர ஒரு ட்ரெயினரும் வந்து அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டா தான் அவங்க பசங்களுக்கு ஸ்டஃபோட எடுப்பாங்க. இப்போ இந்த பற்றி இந்த சாப்பாடு பற்றி சொல்லும் போது வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் மை மைண்ட், தோசைக்கு இவ்வளோ கேலரி, வடைக்கு இவ்வளோ கேலரி, பனானாக்கு இவ்வளோ கேலரி, அதான் யோசிச்சுருந்தீங்க. ஸோ ஜர்னலிங் ஆல்சோ ஹெல்ப்ஸ் யூ இன் தட் டு கீப் அ ட்ராக் ஆஃப் how much you're eating, எவ்வளோ கேலரிஸ் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ வாட்டர் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க.
how many hours did you sleep in a day. So ஒரு discipline it brings to your life, like controlling what is going inside your body and controlling what is feeling inside your body. And moreover இது ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ட்ராக் பண்ணுறது இருந்தாலும் இன்னொரு வகையில் வந்து எனக்கு அப்போ வந்து அசிடிட்டி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் அசிடிட்டி டில். ஸோ சடன்லி வந்து எனக்கு ஒரு ஏதோ ஒரு பர்னிங் சென்சேஷன் இருக்கு, ஆனால் அது என்னன்னே எனக்கு புரியல அப்படின்றது. You won't believe, I started writing what I'm eating. For a week I started tracking it. And I later found out that consuming excess oil in morning is what causing me that particular acidity problem அப்படிங்கறத கண்டுபிடிச்சேன். You won't believe, without any medicine I could able to control my diet and I found a solution. True, that's all very helpful. It really worked. And சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா, லஞ்சில் நான் குக்கும்பர் சாப்பிட்டா எனக்கு சரியாகுது. பட் பீப்புள் won't believe it, but trust me, we could able to be a good guide for us when we do certain types of writing for ourselves. இப்போ நம்ம ஃபுட் ஜர்னலிங் பற்றி பேசும்போது ஜிது, என்னைக்காவது உங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்து ஏதாவது எழுதிருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்டதே டேஸ்ட் என் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக ஃபுட் ரீலாக இருக்கும். அதுவும் நைட் ஒரு 2 மணிக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா அவன் பாட்டு சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, பர்கர், பீஸான்னு காட்டுவோம். சென்னை தானா ஜிதுக்கு பெரிய பிரச்சனை இருக்குதான். ஓகே, நைட் ஹவுஸ்க்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்பாட் மாதிரி தெரியலாம். நிறைய கன்சியூம் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் கிடைக்கலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஹெல்த் ஜர்னல் போனீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனே சொல்லிடும். It is said that ASMR வீடியோஸ் அதே மாதிரி இந்த ஃபுட் வீடியோஸ்லாம் நிறைய பார்க்குறவங்களுக்கு அல்சர் சிம்டம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. ஆமாம், இட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் இட்ஸ் ட்ரிகரிங் யுவர் பாடி. லைக் இப்போ நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிக்கன் பிரியாணி காட்டுங்கன்னா உங்களுக்கு வாய் விட்டு இல்லையா, அதே மாதிரி உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட உங்கள் liver will start extracting some enzymes thinking that it is going to get the food. ஆனால் கண்ணுக்கு கேட்டதுக்கு வாய் கேட்டால் லிவர் தெரியுமா? சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒபீஸ் ஆகிறது வந்து நம்ம இன்னைக்கு ஓவரால் எல்லா கண்ட்ரிலையுமே ஜாஸ்தியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் எந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியில் ஒபேசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? எனி கெஸஸ்? கண்ட்ரியில் ஒன் பர்டிகுலர் கம்யூனிட்டிங்கிற மாதிரி சொல்லுங்க. இல்லை எந்த டைப் ஆஃப் இல்லை எனி அதர் நீங்க சொல்லுங்க. blind people. Oh, okay, blind. Okay. Because we are getting obsession towards food via consuming it via our eyes. அந்த ஒரு பேரியர் வந்து நம்மளுக்கு blind people இருக்கிறதுனால அவங்களுக்கான obesityங்கிறது வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாருக்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா as you said பிரியாணி பாட்டு வந்து நமக்கு பாட்டு என்ன சொன்னாலே போதும். மொபைலுக்கு பாய் லென்ஸ் என்னப்பா போதுமே அப்படிங்கிற மாதிரி பிரியாணி, பரோட்டா அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் சொல்றாங்க. பட் இஃப் யூ see நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம டேஸ்ட்னால நம்ம சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஃபுட் கலர்ஸ் அந்த ஒரு அடிக்டிவ்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஸோ they say that blind people find it very less attractive because they taste exactly. They don't consume it via their eyes, they consume it exactly. So அவங்களுக்கு அந்த அப்சஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நீங்களும் வந்து ஃபீல் பண்ணி பார்த்துருக்கீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு எஃபெக்டிவான ஒரு ஜர்னல் சொல்லணும்னாக்கா ப்ரேயர். உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் என்னைக்காவது எழுதிருக்கீங்களா? யா, ப்ரேயர் நான் எழுதினதுன்னு சொல்ல மாட்டேன். பட் எவ்ரிடே பிஃபோர் ஐ கோ டு பெட் I thank God for the day that I have been alive. Whatever I had a good sleep, I had a good lunch. I thank God for it. And he's saying it very light, but his words are very very true. ஏன்னா ஒரு செயிலரா அவர் வந்து கப்பல்ல போகும்போது he don't know where he is. அம்மா கிட்ட சொல்ல முடியாதம்மா நான் 12 மணிக்கு நான் எங்க இருக்கேன் தெரியுமா? No, he can't lie because he is in deep sea. That's it. பட் அவர் காலையில் எந்திரிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் விட அவருக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஸோ இன் தட் வே இந்த பர்டிகுலர் ப்ரேயர் ஜர்னல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டைட்டானிக் மூவி பார்த்துருப்பீங்க. அந்த டைட்டானிக் மூவியில் அந்த கேப்டன் வந்து ஒரு
அந்த ஒரு சிங்காக அந்த ஷிப்பில் வந்து அவர் வந்து டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பார். அந்த ஒரு பர்டிகுலர் சீன் பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் சம்திங் வெரி டீப். ட்ரூ. இட்ஸ் வெரி வெரி டீப். Even though he have worked for it so hard, he knows something is wrong, but still he want to correct it. அந்த மொமெண்ட் வந்து அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்போ வரும்னாக்கா அப்படி ஒரு கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் வரும். ஆனால் அது கிரைசிஸ் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. when we sit with ourselves we can able to bring it in front of our eyes and better result நம்ம அதில் டெரைவ் பண்ண முடியும். வெரி ட்ரூ. டைம்